சுமார் 70 ஆண்டு காலத்திற்கு முன்னர் தொடங்கப்பட்ட தமிழரசு கட்சி தமிழர்களுக்கு இன்று வரை ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கு ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்குதுங்க. இதுவரைக்குமே தேர்தலை அவர்கள் சந்திச்சதே இல்லை. எல்லாருமே நியமிக்கப்பட்ட தலைவர்களாகவும் செயலாளர்களாகவும் இருந்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த முறை 2024 அப்போ ஒரு தேர்தல் வருது. அதுல 3 முக்கிய ஆட்கள் அதுல எம்பிகள் போட்டியிடுறதா நம்மளுக்கு தகவல் இருக்குது. இதை பற்றி நம்ம முழுமையாக வரும் இப்ப 21ஆம் தேதி தேர்தல் வரப்போகுது. இதை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள இதை சார்ந்து இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியோட பிரிக்க முடியாத ஒரு அங்கமா இருக்கக்கூடிய டிஎன்ஏ தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இதை பற்றியும் முழுமையாக நம்ம தெரிந்து கொள்வதற்காக நம்மளோட இணைகிறார் நார்வேலிருந்து சேது ரூபன். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ நான் முன்னோட்டத்தில் சொன்ன மாதிரி இப்போ வர்ற 21ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இலங்கை தமிழர் பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக நாம் பார்க்கக்கூடியது தமிழரசு கட்சியின் உள்கட்சி தேர்தல். ஏன்னா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகள் தேர்தல் அவர்கள் உள்கட்சியில் நடந்ததில்லை. இப்போதான் முதல் முறையாக 2024 அப்போ நடக்குது. இதில் 3 பேர் போட்டியிடுறதுக்கான ஒரு முன்முயற்சி எடுத்திருக்காங்க. சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய சுமந்திரன், அப்புறம் ஸ்ரீதரன், அப்புறம் யோகேஸ்வரன், இந்த 3 பேர் இருக்காங்க. இப்போ இதை குறித்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த தேர்தலை ஒட்டி இவர்களை பற்றி என்ன உங்களுக்கு தெரியும்? எந்த மாதிரி இது கொண்டு போனா சரியா இருக்கும் அப்படிங்கறது உங்களோட கருத்து சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம அடுத்தது பேசலாம். என்னண்டா இப்ப தமிழரசு கட்சியின் தேர்தலை பற்றி எனக்கு எந்தவித அக்கறையும் இல்லை. தமிழரசு கட்சியின் தேர்தலை பற்றி தமிழ் மக்களும் பெருசா அக்கறைப்படுற மாதிரி இல்லை. தமிழரசு கட்சியை பற்றி தமிழ் மக்கள் இப்ப சிந்திக்கணும் ஒன்று சொன்னா இல்ல. ஆனால் நீங்க என்னட்ட ஒரு அரசியல் சம்பந்தமான கேள்வியை கேட்கிறீர்கள். நான் ஒரு புலனாய்வு செய்தியாளன், ஊடகவியலாளன் என்ற முறையில உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவா சொல்லலாம் என்று கருதுறேன். அதுக்கு முதல் உங்களுக்கு சொல்லணும், இப்ப தமிழ் ஊடக பரப்பில புலனாய்வு செய்தியாளர், இராணுவ ஆய்வாளர், அரசியல் ஆய்வாளர், படைய புலனாய்வு செய்தியாளர் என்றெல்லாம் பல பேர் நடமாடினோம். ஆமா. இப்ப என்ன பொறுத்தவரையில இந்த ட்ரேட்மார்க், இந்த வியாபார பேருகள் எல்லாம் போலி என்றுதான் நான் சொல்லுவேன். கனவேற்ற இரகசியங்களை நான் இந்த எதிர்காலத்துல வெளியால சொல்லுவேன். இப்ப எனக்கு புலனாய்வு செய்தியாளர் என்ற பேர் வச்சது UN அதிகாரிகள். அதுக்கு ஒரு பலமான காரணம் இருக்கு. புலனாய்வு செய்தியாளர் நான் எனக்கு வச்ச பேர் இல்ல, UN அதிகாரிகள் தான் எனக்கு புலனாய்வு செய்தியாளர் பேர் வச்சது. நான் அந்த 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 ஸ்டாண்டர்ட்ல வேலை செய்யறதால இப்ப நீங்க கேக்குறீங்க இந்த தமிழரசு கட்சியின் தேர்தலும், இந்த தேர்தல்ல 3 பேர் நிக்கணும் என்று சொல்லியும். ஆமா. இப்ப யார் தேர்வு செய்யப்பட்டால் சரியாக இருக்கும்? எப்படி அது சரியாகும்? நான் இலங்கை தமிழற்ற பிரச்சனை தொடர்பாகவோ அல்லது இலங்கை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சனை தொடர்பாகவோ, தமிழரசு கட்சியின் பிரச்சனை தொடர்பாகவோ, அல்லது தமிழரசு கட்சியின் உள்முரண்பாடுகள் தொடர்பாகவோ, அல்லது தமிழரசு கட்சியின் தலைமத்துவம் தொடர்பாகவோ உங்களுக்கு சொல்றதிலே ஒரு பிரயோசனம் இல்லை. என்னுடைய நோக்கம் இந்த 13 கோடி தமிழர்களையும் 10 கோடி தமிழ் மேசும் தூய தமிழர்களையும் தமிழ் தேசியத்தின் ஒட்டுமொத்த தமிழ் தேசியம் என்ற குடைக்குகளை எப்படி கொண்டு வரலாம், அந்த தமிழ் தேசியத்துக்கு இந்த தேர்தலால அல்லது இந்த தமிழரசு கட்சியின் தலைமையால எத்தகைய ஒரு பங்களிப்பை செய்யலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அது பரிணாம வளர்ச்சியில தமிழரசு கட்சி எப்படி சம்பந்தப்படுது, அது எப்படி இந்தியாவில் இருக்கிற தமிழ் மக்களோட ஒரு உறவை வளர்க்கணும் என்ற என்னுடைய அறிவை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சரியா? ஏனென்று சொன்னா இப்ப தமிழரசு கட்சியின் தேர்தல்ல 3 பேர் நிக்கணும், அவையின் பின்புலம் என்ன, உள்விவரம் என்ன என்று சொன்னால்
என்ன பொறுத்தவரையில இந்த 3 பேராலையும் எதுவுமே செய்ய முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? இப்போ சுமந்திரன் வந்து கட்சியில இருந்த வரைக்கும் எம்பியா இருக்கிற வரைக்கும் பல செய்திகள் சொல்லியிருக்காரு. ஆனா பல தமிழர்களுக்கு எதிரான செய்தின்னு சொல்லியிருக்காரு. அவரை வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீட்டிங்லேயே பேச விடாமையும் கூட பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஸ்ரீதரன் வந்து ஓரளவுக்கு இணக்கமான ஒரு நபர், தமிழ் தேசியம் அதிகமாக பேசக்கூடிய நபர்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது நீங்க வந்து இவங்க 3 பேரை பத்தியுமே 3 பேருமே எதுவுமே இல்லைங்கிறீங்களே. நான் விரிவ ஒரு தடவை பற்றி சொல்றேன், நீங்க அது வரைக்கும் இப்ப பொறுமையா கேளுங்க. சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் இப்ப இது ஒரு மிகவும் ஒரு பெரிய ஒரு பரப்பை பற்றி நீங்க கேக்குறீங்க. மிக 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 பெரிய ஒரு ஏரியா இந்த விஷயத்தை பற்றி கதைக்கிறேன்டா. தமிழரசு கட்சி என்றது அதாவது வந்து தூய தமிழ் பேசுற இலங்கையின் வடபகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துற ஒரு சிறுபான்மை, இலங்கைக்குள்ள இருக்கிற ஒரு சிறுபான்மை சமூகத்தின் அரசியல் அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்துற ஒரு பழம்பெரும் கட்சி. அதே நேரம் இப்ப தமிழரசு கட்சி அந்த இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிக்கு மட்டும் நிக்கிறதால வந்து தமிழ் மக்களுக்கு ஏதாலும் சுபீட்சம் கிடைக்குமோண்டா இல்ல. அப்ப தமிழரசு கட்சி வந்து ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற தமிழ் மக்களையும், ஒட்டுமொத்த 13 கோடி தமிழ் மக்களையும் அரவணைச்சு செல்லக்கூடிய ஒரு நிலப்பாட்டுக்கு வரணும். அதாவது வந்து இலங்கையில் இருக்கிற தமிழரசு கட்சி வந்து ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்த டேஷ்போரா தமிழர்களும், புலம்பெயர்ந்த தமிழர்களையும், ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களையும், இந்தியாவில் இருக்கிற தமிழ் மக்களையும், இந்தியாவில இருந்து புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகள்ல வாழ்ற தமிழ் மக்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு குடையில பயணிக்கணும் என்றதான் என்னுடைய சிந்தனை ஓட்டம். அதுக்கு வந்து சுமந்திரன், ஸ்ரீதரன் மற்றும் இன்னொரு அவர் பொருத்தமான ஆள் ஒன்று நீங்க கேக்குறீங்க, யோகேஸ்வரன் என்றவர். இதுக்கு பின்னால நான் ஒரு நீண்ட ஒரு வரலாறை சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு. சொல்லுங்க. மிகவும் ஒரு பெரிய ஒரு வரலாறு. இப்ப 35 வருஷ வரலாற்றை நான் உங்களுக்கு ஒரு 30 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறதுன்றது வந்து மிகவும் கஷ்டம். ஆனால் நான் ட்ரை பண்ணி சொல்றேன். என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் 29ஆம் தேதி நினைக்கிறேன் ஜூலை 87ஆம் ஆண்டு கால பகுதியா இருக்கணும் இந்திய இலங்கை ஒப்பந்தம் எழுதப்பட்டது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் எழுதுறதுக்கு முதல் வந்து மே ஜூன் கால பகுதியில 87ல வந்து வடமராட்சி ஆபரேஷன் லிபரேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. வடமராட்சி ஆபரேஷன் லிபரேஷன் தான் இலங்கையிலேயே, இலங்கையின் சரித்திரத்திலேயே இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது ஒரு துப்பாக்கி தூக்கி ஒரு ராணுவ நடவடிக்கை. இந்த வடமராட்சி ஆபரேஷன் லிபரேஷன்ல ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் வந்து முள்ளிவாய்க்கால்ல ஒரு முடிவுக்கு வந்தது. அதுக்கு நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லுவேன், முள்ளிவெளியில ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் வந்து முள்ளிவாய்க்கால்ல முடிவுக்கு வந்தது. இந்த வடமராட்சியில ஆயம் சந்தி கங்கால முள்ளிவெளி என்ற பிரதேசத்துலதான் முதல் டென்சில் கோப்பை கடுவா தலைமையில வந்து ராணுவம் வந்து தரையிறங்கி வடமராட்சிய கைப்பற்றி வடமராட்சியில இருந்து இந்த முதல் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப ஆபரேஷன் லிபரேஷன் ஆரம்பிக்கப்பட்டு சிறு மாதங்களுக்குள்ள வந்து இந்த இந்திய ராணுவம் வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்து செய்யப்படுது. சரியோ? இந்திய இலங்கை ஒப்பந்தம் செய்த பிறகு வந்து உங்களுக்கு தெரியும் ஜூலை 13ஆம் தேதி நினைக்கிறேன் எதிர்கட்சி தலைவராக இருந்த அமிர்தலிங்கம் சுடப்படுறார். ஆனா எதிர்கட்சி தலைவரை அமிர்தலிங்கம் வர முதல் இந்திய ராணுவத்தின் கால பகுதியில வடபகுதியில ஈரோஸ் தேர்தல்ல வாக்குகளை டேக் ஓவர் பண்ணி ஈரோஸ் பொது பார்லிமெண்ட்டுக்கு வேந்து டியூஎல் வந்து தமிழர் சிறுபான்மையா வந்து வேந்த அமிர்தலிங்க தலைவரா வந்து அமிர்தலிங்கத்தை சுட்டு வேந்து அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அக்டோபர் 1990 கால பகுதியில முஸ்லீம் மதத்தவர்கள் வந்து இலங்கை வட பகுதியிலிருந்து வெளியேற்றப்படினோம் என்று சொன்னால் அந்த
ஜிஹாத்ன்ற ஒரு படையணி ஒன்றை உருவாக்கி கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற தமிழர் எல்லாரும் அகதிய வடபகுதியை நோக்கி வருகினம். கிழக்கு மாநில தமிழர்களை வெளியேற்றப்படுகினம். அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு அவர்கள் வடபகுதியில பள்ளிக்கூடங்கள்லையும் கோவில்கள்லையும் அனாதைகளை வந்து தங்கி இருக்கிறேன். இப்ப இந்த வடபகுதியிலே எல்லாமே கொண்டு வரைக்க ஜிஹாத் மூவ்மெண்ட் கொண்டு ஆரம்பிக்க வடபகுதியில இருக்கிற ஜிஹாத் மூவ்மெண்ட் வந்து என்ன சேது சமுத்திரம் ஊடாக அது இந்தியாவுக்குள்ள போய் பெரிய ஒரு பயங்கரவாத செயலை செய்ய வழி கிடைக்கும். வடபகுதியில் இருக்கிற முஸ்லிம்ஸை வந்து வெளியேற்று அதெல்லாம் நடந்து பேர்ந்து அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு பிறகு மே 21 91ஆம் ஆண்டு காலப்பகுதியில ராஜீவ் காந்தி கொல்லப்படுறார். ராஜீவ் காந்தி கொல்லப்பட்ட பிறகு 1996 காலப்பகுதியில வந்து தமிழ் மக்கள் மொத்தமே தமிழ் மக்களோட இருந்த விடுதலை புலிகள் வந்து நினைக்கிறேன் 91ஆம் ஆண்டு ஏப்ரல் கால பகுதியா இருக்குன்னு நினைக்கிறேன். விடுதலை வன்னியை நோக்கி போயினோம். வன்னியை நோக்கி போய் பேர்ந்து அதுக்கு பிறகு நிலைமைகள் அப்படியே மாறி இந்த வடமராட்சி ஆபரேஷன் லிபரேஷன்ல இருந்து வன்னியை நோக்கி நகர்ந்து 1999 கால பகுதியில வந்து ஒரு உக்கிர சண்டை ஒன்று நடந்தோன்னு இருக்கு. அப்ப இன்றைக்கு 25 வருஷம் என்னுடைய பார்வையில தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி ஒன்றை ஆரம்பிச்சு இன்றையோட 25 வருஷம். சரியா? இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை விடுதலை புலிகள் ஆரம்பிச்ச வேண்டும், பிரபாகரன் ஆரம்பிச்ச வேண்டும், புலிகளின் தலைவர் பிரபாகரன் ஆரம்பிச்ச வேண்டும், புலிகளுக்கு எதிரான கருத்துள்ளவர்களும் இலங்கை அரசாங்கமும் சொல்லிக் கொண்டிருக்கு. தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருக்கிற சிலரும் வந்து இதை விடுதலை புலிகள் ஆரம்பிச்சு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் பொதுமக்களும் வந்து இது விடுதலை புலிகளால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்ப பல்வேறு தரப்பினர் இதுக்கு பல்வேறு வரவிலக்கணங்களையும் விளக்கங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்ப என்னுடைய பார்வையில தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது வந்து ஒரு அரசியல் கட்சி இல்லை, கொள்கை ரீதியான கூட்டமைப்பு. ஓகே. ஆமா, தமிழ் தேசிய கொள்கை ரீதியான கூட்டமைப்புல யாரா இருக்காங்களோ அவங்கள வர்றது. அந்த கொள்கைக்குள்ளே வேற ஒத்து போக விரும்பினோமா அந்த கொள்கைக்குள்ள வரலாம், வேற அந்த கொள்கையில இருந்து வெளியால போக விரும்பினோமா அந்த கொள்கையை விட்டு வெளியால போகலாம். இது இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சிறுபான்மை தமிழர்களும் ஒன்று சேர ஒரு அமைப்பா? இல்ல, வெயிட் என்னன்னு சொன்னா நான் இதுன்ற தோற்றத்தை சொல்ல வரேன். இது ஒரு நீண்ட ஒரு கதையை நீங்க ஒரு நீண்ட ஒரு டாபிக் கொண்டு என்ன விட்டுக்கிறதால நான் சொல்லி கொண்டு வரேன் சுருக்கமா. 1999ஆம் ஆண்டு கால பகுதியில அப்ப கடன் யுத்தம் நடக்குது இலங்கையில. ஜாயிண்ட் ஆபரேஷன் ஹெட் குவார்டர்ஸ் என்று சொல்லி முப்பட தலைமை அந்த யுத்தத்துக்கு பொறுப்பா இருக்குது. அப்ப வடபகுதி முற்றுமுழுத இலங்கை ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு இருக்குது. வன்னிக்குள்ள விடுதலை புலிகள் இருக்கிறதாலையும் வந்து வடபகுதியில வந்து அந்த தமிழ் மக்கள் வந்து கொழும்பை நோக்கியும், கொழும்பில இருந்து தமிழ் மக்கள் வடபகுதியை நோக்கியும் போற அந்த நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறதால அந்த காலப்பகுதியில இலங்கை உளவுத்துறை வந்து அந்த நகர்வுகளை கண்காணிச்சு கிளியர் பண்ணி கொண்டிருக்குது. கிளியர் பண்ணி கொண்டிருக்க வந்து வடபகுதியிலேருந்து வர தமிழ் மக்கள் வந்து 2 தேவைகளுக்காக தென்னிலங்கை நோக்கி வருவினம். ஒன்று வந்து பெரிய அமௌண்டா வாரது, ஒன்று வெளிநாடு போறதுக்கு வருவினம் அல்லது இந்தியாவுக்கு போறதுக்கு வருவினம். அப்ப இந்தியா மத்திய அரசாங்கம் வந்து இதை வந்து உன்னிப்பா அவதானிச்சு கொண்டிருக்க வந்து இப்ப இலங்கை அரசாங்கத்தோட கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட தமிழ் ஆயுத குழுக்கள் வந்து இந்த யுத்தத்துல சம்பந்தப்படுது. இப்ப கிழக்கு மாகாணத்துல டெலோ, புலாட்டு, ராசி குரூப் அப்படி என்று சொல்லி பல்வேறு பேர்ல பல்வேறு தமிழ் குழுக்களும், வவுனியால் அதே மாதிரி பல்வேறு குழுக்கள், யாழ்ப்பாணத்துல இபிடிபி அப்படி என்று சொல்லி பல குழுக்கள் வந்து செயற்பட்டு கொண்டிருக்கு. அப்ப அதே நேரம் இப்ப இந்த யுத்தம் தீவிரமா நடந்துகிட்டு கால பகுதியில வந்து இந்த ஒரு பகுதியில யுத்த காலத்துல இந்த குழுக்கள் வந்து இராணுவத்தோட சேர்ந்து தமிழ் மக்களுக்கு பாரதூரமான அட்டூழியத்தை செய்து கொண்டிருக்கிறதால வந்து இந்த அழுத்தம் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் அயல் நாட்டில இருக்கிற இந்தியாவுக்கும் வந்து போய்கொண்டிருக்குது. அப்ப இந்தியாவுக்கும் போய்கொண்டிருக்க வந்து இப்ப இந்திய மத்திய அரசத்துல நினைக்கிறேன் வாஜ்பாய் அரசாங்கமா இருக்கணும். அவர்கள் மத்திய அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு ஒரு பிளான் உண்டா போடுது. இப்ப போடைக்க வந்து இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த தமிழ் ஆயுத குழுக்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு குடைக்குள்ள கொண்டு வந்து
இந்த தமிழ் கட்சிகள் எல்லாத்தையும் ஒரு குடைக்கு கொண்டு வர வேலையை வந்து உண்மையில இந்திய மத்திய அரசாங்கம் தான் எடுத்தது. இதை வேறு யாரும் எடுக்க. இது புலிகள் புலிகள் இதுக்கு முயற்சி எடுத்ததுன்றது தவறு. புலிகள் இதுக்கான முயற்சியை முதல் எடுக்க இல்ல. அந்த காலப்பகுதியில யாரு இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தா ஆட்சியாளர்கள்? அப்பேக்க வாஜ்பாய் அரசாங்கம், தற்போது இருக்கிற மோடி அரசாங்கத்தின் கட்சி தான் அப்பேக்க இருந்தது. அப்ப மோடி அதே அரசாங்கம். அப்ப வாஜ்பாய் அரசாங்கம், மோடி இல்ல வாஜ்பாய், பிஹாரி வாஜ்பாய் இருந்தவர். அப்ப சந்திரிகா அம்மையார் தான் நான் நினைக்கிறேன் இலங்கை ஜனாதிபதியா இருக்கணும். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்தியா வந்து உங்களுக்கு தெரியணும், இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு கீழே இந்த 13+ ஒன்று இருக்கு. இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்து இலங்கையின் அரசியல் அமைப்பில இருக்குதான், அது அமுல்படுத்தப்படல. அப்ப இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அமல்படுத்தணும் என்று சொன்னா உண்மையில தமிழ் கட்சிகள் எல்லாம் சேரணும். ஒன்றா சேர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அமல்படுத்துறது சுவம். அப்ப மத்திய அரசு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை தமிழ் மக்களுக்கு கொடுக்க வலிக்கிடுது. எப்படி என்று சொன்னால், தமிழ் கட்சிகள் எல்லாத்தையும் ஒரு குடைக்க கொண்டு வரது, இதெல்லாம் சிதறி சின்ன பின்னமாக்கி ஆளுக்கு ஒரு துப்பாக்கி தூக்கின எல்லாரும் ஒரு கட்சியா நின்று குளப்படி பண்ணினோம்டா. பிறகு நான் ஒரு பேரொண்ட பாவிக்கிறேன், ஒரு அகரம் என்ற ஒரு பேரொண்டு, அகேனம் என்ற வையங்களின் ஒரு பேரொண்டு. அகேனம் என்ற நபர் ஒரு ஆள் வந்து இப்ப அண்டன் பாலசிங்கம் முதல் வேலை செய்த ஒரு ஊடக மேடையில பயிற்சிக்கு போறார். அந்த அகேனம் என்றவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த ஊடக மேடையில பயிற்சி, அந்த ஊடகத்துறையில பயிற்சி எடுத்தோன்று கேட்க, அந்த ஊடகத்துறை பணிப்பாளர் ஒரு பணிப்பாளர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த அகேனம் என்ற எழுத்துக்குரியவரை சந்திக்கிறார். சந்திச்சு அதை நான் பின்னுக்கு சொல்றேன், சரியா? அப்ப அகேனம் என்றவருக்கும் அந்த ஊடக நிறுவனம் ஒரு 100 வருஷ பழமை வாய்ந்த நிறுவனம். அந்த ஊடக பழமை வாய்ந்த நிறுவனத்தின் சீஃப் எடிட்டர், பிரதம ஆசிரியருக்கும் அந்த அகேனம் என்ற எழுத்துக்குரிய இளைஞருக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு உறவு வருது. அவர் 2 பேரும் ஒரே பிரதேசம், ஒரே கிராமம், ஒரே ஊரவர்களா இருக்கலாம் என்பதால. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர் ஒரு பணியா கொடுக்கிறார். ஒரு ஊடக நிறுவனத்துக்கு வெளியால போய் செய்து கொண்டு வர வேண்டிய ஒரு பணி ஒன்றை கொடுக்கிறார். அவர் வந்து வெளியில போய் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து. அப்ப தொடர்ந்து செய்து கொண்டு கேட்க, காலப்போக்கில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த ஊடக நிறுவனத்தின் பணிப்பாளர் என்ன செய்யறாரு என்று சொன்னால், ஒரு நோட் எழுதி, ஒரு நோட் ஒரு A4 சைஸ் பேப்பர்ல எழுதி, ஒரு வெள்ள நிற என்வெலப்பில வச்சு அந்த அகேனம் என்ற எழுத்துக்குரியவர்கிட்ட கொடுத்து விடுறார். நீங்கள் இத கொண்டு போய் இந்த உரிய இடத்துல ஒப்படையுங்கன்னு சொல்லி. அப்ப இந்த 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 அகேனம் என்ற எழுத்துக்குரியவரும் ஒவ்வொரு நாளும் ஊடக கிழமையில ஒரு கால் ஊடக நிறுவனத்தின் வாகனத்துல போவார். போய் ஒரு 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 இலங்கை அரசின் ஒரு நிறுவனத்தில ஒரு ஆவணத்தை பெறுவார். ஊடகத்துல வெளியிட வேண்டிய ஆவணம் ஒன்றை பெற்றுக்கொண்டு திருப்பி அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய், அந்த இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்து, வேறு இடத்தால சாதாரண பொதுமக்கள் மாதிரி வந்தால், ஒரு இடத்துல ஒரு ஒரு பூனப்பட பாதுகாப்போட ஒரு ஒரு ராஜதந்திர நிலையம் இருக்கும். அந்த ராஜதந்திர நிலையத்தில இந்த அகேனம் என்ற எழுத்துக்குரியவர் வந்து அந்த ஊடக நிறுவனத்தின் பணிப்பாளர் கொடுத்த என்வெலப்பை கொடுத்து கொண்டு வருவார். சரியும். அப்ப இது வந்து தொடர்ந்து கிழமைக்கு ஒருக்கா நடந்து கொண்டிருக்கும். அதாவது வந்து அவர் அந்த ஊடக நிறுவனத்தில இருந்து ஒரு இலங்கை அரசாங்கத்தின் அலுவலகத்துக்கு போற மாதிரி போவார். போய் அங்கே ஒரு ஆவணத்தை எடுப்பார். அதுவும் ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஆவணம். அதுகின்ற கோப்பியை எடுத்துக்கொண்டு திருப்பி அவர் ஊடக நிறுவனத்துக்கு வர வழியில இன்னொரு பாதம் மாத்தி 3 பாதம் மாறி ஒரு இடத்துக்கு போய் ஒரு 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 ராஜதந்திர நிலையத்துல போய் அந்த ராஜதந்திர அலுவலகத்தில் இருக்கிற மிகவும் மூத்த அதிகாரிகிட்ட இந்த என்வெலப்பை கொடுத்துட்டு வருவேன். கொண்டு வரைக்கும் அந்த அதிகாரிக்கும் இவருக்கும் இடையில ஒரு உறவு ஒன்று பலப்படுது. இந்த ஒரு பயிற்சியாயே நடந்து கொண்டு இருக்கும். அந்த அதிகாரி இந்த இளைஞரை டெஸ்ட் பண்ணுவார், இந்த இளைஞர்கிட்ட அவளை கொடுத்து பார்ப்பார், அது சரியா போது கொண்டு பார்ப்பார், கொடுத்து வரைக்கும். அப்ப இளைஞனும் சரியா அந்த பணியை செய்து கொண்டு வரைக்கும் வந்து அந்த 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 அதிகாரி என்ன சொல்றாருன்னு சொன்னால், ஓகே, நாங்கள் அடுத்த வேலை திட்டம் உண்டு, நான் உங்களுக்கு ஒரு பணி என்று சொல்றேன், அந்த பணியை செய்யுங்க சொல்லி. என்னன்னு சொன்னால், முழு ஆயுத குழுக்களையும் தொடர்பெடுத்து கேளுங்க, நீங்கள் எல்லாரும் ஒரு குடைக்கு கீழே
எல்லாரும் ஒண்டா சேர்ந்து ஒரு ஒரு ஒருமித்து சேர்ந்து நீங்கள் எல்லாரும் இந்த தமிழ் தேசிய போராட்டத்துல இந்த போராட்டத்துல பங்கெடுப்பீங்களோ, இந்த பயங்கரவாத முறியடிப்பு போராட்டத்துல பங்கெடுப்பீங்களோ. அப்ப இந்த அகையனம் என்று எழுத்துக்குரியவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அது டெலோ, புலட், இபிஆர்எல்எஃப், டியூஎல்எஃப், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், அப்ப எங்க குமார் பொன்னம்பலம் என்றவர் உயிரோடு இருந்தவர், அவர் ஆனந்த சங்கரி ஐயா, எல்லார்ட்டையும் தொடர்படுத்தி இப்படி நீங்கள் எல்லாரும் சிதறி சின்ன பின்னமா போயிருக்கிறீங்கள், நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குடைக்கு கீழே வந்து ஒரு கட்சியா இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக நீங்க எல்லாரும் செயல்படுவீங்களோன்னு சொல்லி ஒரு ஆய்வு ஒன்றை செய்து அது அந்த ஊடக நிறுவனத்தின் வெளியீட்டுல முன்பக்கத்துல அந்த ஊடக சீஃப் எடிட்டரே ப்ரூஃப் ரீட் எல்லாம் பார்த்து என்னன்னு சொல்ற எல்லாம் சரிவுலா பார்த்து அதை ஒரு முன்பக்கத்துல செய்தியா வெளியிடுறேன். 1999 ஆண்டு இதனுடைய ஆதாரம் அந்த பத்திரிகை இன்றைக்கும் இருக்குது எல்லா இடம். அந்த பத்திரிகை முன்பக்கத்துல இந்த சிதறி போயிருக்கிற எல்லா தமிழ் கட்சிகளையும் ஒன்றிணையுமா, அந்த ஒன்றிணையுமான்னு சொல்லி முதல் இந்திய மத்திய அரசின் ஒரு உளவுத்துறை பெரியவர் தான் இதுக்குரிய அத்திவாரத்தை போட்டு பத்திரிகை ஊடாக இந்த விஷயத்தை வெளியால கொண்டு வர ஒரு பெரிய ஒரு உளவுத்துறை நகர்வொண்ட செய்கிற. அந்த பத்திரிகை வந்து வெளியால வருது. அந்த பத்திரிகை வந்து மிக 100 வருஷ பழமா வாய்ந்த ஒரு பத்திரிகை நிறுவனம் இலங்கையில. அந்த பத்திரிகை வந்து விடுதலை புலிகளுடைய கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற யுத்த காலத்துக்கும் போறது, வெண்ணிக்கும் போறது, இப்ப காலம் செல்லும், மாசங்கள் செல்லும். அப்ப இந்த பத்திரிகையும் பூவைக்க வந்து அந்த விடுதலை புலிகளோட தொடர்பில் இருந்த சிவராம் போன்றவர்களும் அவர்களுக்கும் அந்த விஷயம் கிளிக் பண்ணது. அவர்களும் அதை எடுத்து கொண்டு போய் விடுதலை புலிகள்கிட்ட கொடுத்து விடுதலை புலிகளையும் இதை ஆய்வு செய்யணும். ஒவ்வொரு விடுதலை புலிகள் நேரடிய ஒவ்வொரு அமைப்புகளுடையும் கதைக்கலாதானே. அப்ப ஒரு நபர் வந்து இதை செய்து யாரோ ஒரு தரப்பொண்டு இதை செய்திருக்கு. அப்ப சரி சொல்லி விடுதலை புலிகளும் இதுல ஆய்வு செய்தா இவ எல்லாரும் ஒரு குரூப்பா வர போயினம்ன்றது விடுதலை புலிகளுக்கும் தெரிய வருது. இப்போ காலப்போக்கில் இவர்கள் எல்லாரும் சேர்வக்கூடிய வேலை திட்டத்திற்கு விடுதலை புலிகளும் ஒரு சமிக்கையை காட்டினோம். ஆனால் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சேர்ந்த அனைவருமே வந்து விடுதலை புலிகளால வந்து ஒரு காலத்துல விடுதலை புலிகள் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியவர்கள் என்று சொல்லலாம், அல்லது விடுதலை புலிகளால போராட்டத்துக்கு துரோகத்தனம் செய்த மாற்று குழுக்கள் என்று சொல்லி பெயர் சூட்டப்பட்ட மற்ற கட்சிக்காரர்கள் தான். ஆனால் என்ன செஞ்சோம்னா காலப்போக்கில் வந்து விடுதலை புலிகளும் தங்கிட்ட சமிக்கையை காட்டின பிறகு வந்து இவர்கள் வந்து ஒரு தனி கட்சியா தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கொள்கை வடிவத்துக்குள்ள வரினம். கொள்கை வடிவத்துக்குள்ள வந்து 2001 இருக்கணும் நான் நினைக்கிறேன். இவர்கள் வந்து தேர்தல்ல நிக்கிறான். சரியா 2001 தான் முதலாவது பாராளுமன்ற தேர்தலா இருக்கணும். நின்று இவர்கள் அதிகூடிய வாக்குகளை வந்து பலமே பெற்றுக்கொள்ளும். சரியா TNA 2001 நான் நினைக்கிறேன் 15 சீட் பெற்றிருக்கணும். அப்ப 2001 15 சீட், பேருந்து 2004 22 சீட், பேருந்து 2015 இருக்கணும் 2001 15 சீட், 2004 22, பேருந்து 2010 14 சீட், 2020 10 சீட்டா இருக்கணும். அப்படியே இருக்கணும். எனக்கு சரியா இருக்கலாம், 1-2 எழுத்து இலக்கங்கள் பிள்ளையா இருக்கலாம். இல்ல ஒரு சின்ன இது 2001 இவங்க எல்லாம் சேர்றாங்கன்னு சொன்னீங்களேங்க, அதுல எந்தெந்த கட்சிகள் சேர்ந்து இணைஞ்சு TNA ஆகுது என்னன்னு சொன்னா அதுல வந்து EPRLF அதுல புலட் மட்டும் இல்ல. இப்ப TNAல இருந்து புலட் அப்பைக்கு சேர இல்ல. டெலோ வந்து சேர்ந்தது செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில. என்னடா செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்றத்துக்கு 1999 தான் வாரார். டெலோ, EPRLF சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான அணி, தமிழர் விடுதலை கூட்டணி TULF சம்பந்தன் மற்றும் TULF, மற்றது வந்து ACT அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் குமார் பொன்னம்பலத்தின் கட்சிக்காரர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. மற்றது வந்து விடுதலை புலிகளால அங்கீகரிக்கப்பட்ட அவர்களால சமிக்கை காட்டப்பட்ட சில நபர்களும் அதுக்குள்ள வரியினம் இந்த தேர்தலில் குதிக்கிறோம். சரியா? ஏன் வந்து இந்த முகுந்தன் தலைமையில் இருக்கக்கூடிய முகுந்தன் என்கிற உமாமகேஸ்வரன் தலைமையில் இருக்கக்கூடிய பிளாட் வந்து இதுல ஈடுபடல? இல்ல, புலட் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னா அதுல உங்களுக்கு வடிவா தெரியணும். அந்த அகேனம் என்றவரும் போட்டி எடுத்த காலத்துல புலட்டு டைம் எடுத்து புலட்டு இணைகிறேன்னு சொல்லி தான் கேட்கப்பட்டது. ஆனால்
அந்த புலட் டிஎன்ஏக்கு வாரதை அந்த சேரத்துல டெலோ விரும்பே இல்லை. ஏனென்று சொன்னா டெலோக்காரரை புலட்காரரை சுட்டு கொண்டிருந்த கொலை செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பங்கள் இருந்தது. வவுனியால எல்லாம் புலட்டுக்கும் டெலோக்கும் முடியல சண்டைகள் நடந்து கொண்டிருந்தது. புலட் வந்து ஒரு ராணுவ குழுவா இலங்கை ராணுவத்தோட சேர்ந்து பல வேலைகளை செய்து கொண்டிருந்தது. புலட்டும் இபிடிபியும் இந்த கட்டமைப்புல அப்பைக்கு வரையில்ல. ஆனா அந்த 1999ஆம் ஆண்டு இந்திய மத்திய அரசின் உளவுத்துறை வேலை திட்டத்துக்குள்ள இந்த கட்சிகளின் கருத்து கேட்டு அது பப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஆனால் அந்த செயல் வடிவம் புரைக்க வந்து அவர்கள் விலை அதுக்குல இருந்து நைஸா கலந்துட்டான். அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அந்த 2001க்கு பிறகு வந்து டிஎன்ஏ வந்து புலிகளின் கட்சி, புலிகளுக்கு ஆதரவான கட்சி அல்லது புலிகளின் பிரதிநிதிகள் அல்லது புலிகளின் புனாமிகள் என்று சொல்றது எல்லாம் வந்து ஒரு பிழையான கருத்து. நான் என்னுடைய பார்வையில நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அந்த அதுல புலிகளும் தங்களை இணைச்சு கொண்டவை ஒழிய பரிபூர்ணமா தங்க ஆதரவை கொடுத்து அந்த அரசியல் வடிவத்துக்கு செயல் வடிவம் கொடுத்தவை ஒழிய உண்மையில வந்து தமிழ் தேசிய கொள்கை உள்ள எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு வேலை திட்டம் தான் நடந்தது. அப்ப பேருந்து காலப்போக்கில வந்து அந்த டிஎன்ஏக்குள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள மலையக கட்சி மலையகத்தில இருந்து எனக்கு ஞாபகம் இருக்கும். அந்த அவர் இப்போது இல்லை, அவர் வந்து இறந்து விட்டார். ஆறுமுகம் தொண்டமான் இல்ல, ஆறுமுகம் தொண்டமான் இல்ல, ஆறுமுகம் தொண்டமான் ஹக்கீம் அப்படியான மற்ற கட்சிக்காரர் வந்து விடுதலை புலிகளின் தலைவர்களை சந்திச்சு கதைச்சதை ஒழிய மலையகத்துல இருக்கிற சில கட்சிக்காரர் வந்து டிஎன்ஏல இணைகிறத பற்றி கதைச்சு கொண்டு வந்தவர் தீவிரமா. கொழும்புல இருக்கிற தமிழ் கட்சிகள் எந்த காலப்பகுதியில 2002க்கு பிறகு இந்த இணைகிறத பற்றி எல்லாம் காய்ச்சி கொண்டு வந்தவர். அப்ப கதைச்சு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை வந்து பலப்படுத்துற வேலை திட்டங்கள் வந்து தீவிரமா இருந்தது. ஆனால் அது காலப்போக்கில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், விடுவிரண்டு வந்து இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிறார்கள் எல்லாரையும் இன்னும் உறுதிப்படுத்தப்படையில பல பேரை சுட்டுக் கொலை செய்யப்பட்டது. இப்ப உங்களுக்கு எக்கச்சக்கமானாக்கள். அதுல வந்து 2005ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேர் என்றவர் சுட்டுக் கொல்லப்பட்டவர். அதே மாதிரி யோசப் பர்ராசிங்கம் கொல்லப்பட்டவர். சிவமகாராஜா என்றால் சுட்டுக் கொல்லப்பட்டவர். ரவிராஜ் என்றால் சுட்டுக் கொல்லப்பட்டவர். சிவநேசன் என்றால் சுட்டுக் கொல்லப்பட்டவர். அப்ப இப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற எல்லாரையும் வந்து வெடி வச்சு கொலை செய்கிற ஒரு அராஜகம் ஒன்று இலங்கையில அரங்கேறி கொண்டிருந்தது. அதுக்கு சொல்லப்பட்ட இது புலிகளால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என்று. உண்மையிலேயே புலிகளால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்ல, இந்திய அரசாங்கத்தால இந்திய உளவுத்துறையால வந்து இந்த சிதறி போயிருக்கிற தமிழ் மக்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அந்த இலங்கையில இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நகர்த்தணும் என்றதால கொண்டு வரப்பட்ட ஒரு கட்டுமானம். இந்திய அரச மறைகரங்களால உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் சக்தி தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆனால் அதை வந்து பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு தரப்புகள், பாதுகாப்பு தரப்புகள் வந்து இலங்கைக்குள்ள சுட்டும் செய்து அதை சின்ன பின்னப்படுத்தியும் பல இனப்படுத்தியும் பேர்ந்து அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அதுல இருந்து முதல் ஆனந்த சங்கரி வெளியேறார், பேருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வெளியேறார், பேருந்து இபிஆர்ல வெளியேறுது, பேருந்து டெலோ வெளியேறுது. அப்படி படிப்படியே வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்து எல்லாரும் வெளியேறினாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், டெலோ வெளியேறிச்சா? டெலோ வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்போட? இல்ல, டெலோ வந்து இப்ப குத்து விளக்கு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். முன்பு ராணுவ துணைக்குழுவா இருந்த எல்லாரும் சேர்ந்து ஜனநாயக போராளிகள் என்று இப்ப ராணுவ துணைக்குழுவா இருக்கிற முன்னாள் புலி உறுப்பினர்களோட சேர்ந்து குத்து விளக்கு கட்சி உண்டு. அப்ப அவர்களும் அதுல இருந்து கலந்துட்டோம். அப்ப டெலோ, புலட், இபிஆர்எல்எஃப், எல்டிடி அந்த மூன்று ஆயுத குழுவும் வந்து ஒரு தனி குழுவா சேர்ந்திருக்கு, தெரியும். அப்ப எல்லாமே வந்து இப்ப உடைஞ்சு சின்ன பின்னமாகி உண்மையில இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை என்று சொல்லலாம், சரியா? அவ்வளவு போயிட்டது என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாருன்ற கேள்வி இருக்கு. அப்ப எல்லாமே உடைஞ்சு என்னண்டா இஞ்சால செல்வராஜா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்று சொல்லி அவர்கள் பைசிக்கிள் குரூப் ஒரு அணி, மற்ற பக்கத்துல குத்து விளக்கு கட்சி என்று சொல்லி முன்னாள் ஆயுத குழுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அணி, இஞ்சால
தமிழரசு கட்சி அவர்கள் ஒரு அணி. மற்ற பக்கத்தால பாத்தீங்கன்னு சொன்னால் மற்ற பக்கத்தால அந்த தமிழரசு கட்சிக்கு அதான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருந்து விலகின சி.வி. விக்னேஸ்வரன் ஐயாவோட சேர்ந்து ஒரு அணி. அதுக்கு பிறகு இந்தியால மற்ற பக்கத்தால பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கை அரசாங்கத்தோடைய நாங்க எப்பவும் இருப்போம் என்று சொல்லி இபிடிபி அவர்கள் ஒரு அணி. இதுக்கு அப்பால எந்த ஒரு அரசியல் பிரவேசம் இல்லாமல் அரசியலுக்கு வர விரும்புற சில குழுக்கள் ஒரு அணி. அப்ப எல்லாமே வந்து இப்ப தெருவில வீசப்பட்டிருக்கிற கேபிஞ்சுகள் மாதிரி வந்துட்டு அப்ப உடைஞ்சு அப்படி சுக்குநூறா போய் இருக்கிறேன். நான் என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னால் இவர்கள் எல்லாருமே வந்து இந்த இந்திய மத்திய அரசாங்கத்தால உண்மையில அத்திவாரமிடப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்போட இணைஞ்சு அதே நேரம் கொழும்பில் இருக்கிற தமிழ் கட்சிகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்போட இணைஞ்சு மலையத்தில் இருக்கிற தமிழ் கட்சிகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்போட இணைஞ்சு அவர்கள் ஒரு பலமான சக்தியா உருவெடுத்து அவர்கள் இந்தியாவில டெல்லியிலையும் ஒரு அலுவலகத்தை துறந்து தமிழ்நாட்டிலேயும் ஒரு அலுவலகத்தை துறந்து விருப்பம் என்றால் இந்த 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 தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி உருவாகிற சக்தி வந்து தங்களுடைய அசம்பிளிய வந்து இப்ப தமிழ்நாட்டிலேயே வச்சு கொள்ளலாம். உதாரணத்துக்கு நோர்வே என்ற ஒரு நாடு இருக்கு. நோர்வேல ஒரு பாராளுமன்றம் இருக்கு. எல்லாரும் கலந்து கொள்ளலாம். ஆனால் நோர்வே வந்து இப்ப சாமி என்ற ஒரு சமூகம் இருக்கு. சாமி மக்கள் வடபகுதியில இருக்கிற மக்கள் வந்து அவர்கள் நோர்வே, ஸ்வீடன், டென்மார்க், ரஷ்யால எல்லாம் இருக்கிறார். அவர்களுக்கு சொல்லி ஒரு தனி பாராளுமன்றம் இருக்கு. இப்ப நோர்வேக்குள்ளேயே ஒரு 2 பாராளுமன்றம் ஒன்று வந்து சாமிஸ்க்கு அந்த சமூகத்துக்கும் ஒரு பாராளுமன்றம் இருக்கு. இல்ல அது வந்து அங்கீகரிக்கப்பட்டதா? அது வந்து ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்டதா? இல்ல அங்கீகரிக்கப்பட்ட ஐநாவால் அங்கீகரிக்கப்படல, நோர்வேல அங்கீகரிக்கப்பட்டது. அவர்கள் அந்த பாராளுமன்றத்தில இருந்து கதைச்சு தங்கண்ட பிரச்சனை துன்பங்கள் துயரங்களை பற்றி எல்லாம் கதைப்பினார். அதே மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி வேற இருந்ததுன்னா உண்மையில இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கில் இருக்கிற எல்லா தமிழ் கட்சிகளும் வந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றுக்குள்ள வந்துட்டது என்று சொன்னால் இந்த வடக்கு கிழக்கு இணைந்த மாநில சுயாட்சி என்றது அரசியல் ரீதியா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏனென்று சொன்னா இப்ப எல்லா தமிழ் கட்சிகளும் இணைஞ்சா எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைஞ்சா அரசியல் ரீதியா அவர்கள் வடக்கு கிழக்கு இணைஞ்ச மாதிரி தானே. அப்ப இந்தியா 13+ அமல்படுத்தணும், மாநில சுயாட்சியை அமல்படுத்தணும், வடக்கு கிழக்கு இணைக்கணும் என்று கேட்கிற அனைவரும் முதல் இலங்கைக்குள்ள கொள்கை ரீதியா இணையணும். என இணைஞ்சா இந்த பிரச்சனையே முடிஞ்சது. இந்தியா வந்து கைத்தால கட்டி 2 வடக்கையும் கிழக்கையும் பொருத்தி விடணும் என்ற தேவை இல்லை தானே. இப்ப வந்து வடக்கில் இருக்கிற அரசியல்வாதிகளும் கிழக்கில் இருக்கிற அரசியல்வாதிகளும் ஒண்ட சேர்ந்துட்டோம் என்று சொன்னா அந்த கொள்கை ரீதியான உடன்பாட்டுக்குள்ள வடக்கு கிழக்கு இணைஞ்ச மாதிரி தானே. அது அரசியல் அமைப்புல என்னவும் இருந்துட்டு போகட்டும். ஏன்னா இலங்கையின் அரசியல் அமைப்புன்றது ஒரு செல்லுபடியற்ற அரசியல் அமைப்பு, அது செயற்பாட்டுல இல்லாத அரசியல் அமைப்பு. அப்ப அரசியல் அமைப்புல என்னவும் எழுதிட்டு போகட்டும். ஆனால் கட்சி ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் செயற்பாடு ரீதியாகவும் ஒரு 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 குடைக்கு கீழே ஒரு கொள்கையில இணைஞ்சால் பிரச்சனை முடியுதானே. பல பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுறாங்க. அதை முறியடிக்கிறதுக்காகத்தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வந்து புலிச்சாயம் பூசப்பட்டு பயங்கரவாத சாயம் பூசப்பட்டு அதை உடைச்சு அதை பல துண்டுகளாக உடைச்சு இன்னைக்கு பல பிரிவுகளாக இருக்கின்றதான் என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால் தமிழரசு கட்சியின் தேர்தலை பற்றி நீங்க கேட்கிறீங்க. சிவஞானம் ஸ்ரீதரன், சுமந்திரன், மற்றது இன்னும் யோகேஸ்வரன் என்ற ஒரு ஆளும் நிக்கிறார் சொல்லி இப்ப நான் சொல்லுவேன். இப்ப இந்த தமிழரசு கட்சியின் தலைவரா இருக்கிறவர் தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உள்ளவரா இருப்பார். அவர்தான் புலம்பெயர்ந்த மக்களையும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் குடைக்குள்ள கொன்றக்கூடியவரா இருப்பார். அவர்தான் உலகத்திலே இருக்கிற 120 நாட்டில் இருக்கிற 13 கோடி தமிழ் மக்களின் பிரதிநிதியாயும் இலங்கையில இருந்து குரல் கொடுக்கக்கூடியவரா இருப்பார். அவர் எப்படியானவரா இருக்கணும் என்று சொன்னால் அவர் ஒரு மதம் சாராதவரை மாற்று சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவரா இருக்கக்கூடாது. அதாவது வந்து இப்ப சுமந்திரன் எடுத்துக்கொண்டீங்கன்னா சுமந்திரன் சட்டத்தரணியா கோர்ட் போட்டி கொண்டு நீதிமன்றத்துல தென்னிலங்கையில சிங்கள முஸ்லிம் மாற்று சமூகத்தினருக்கு வந்து ஆஜராகி கொண்டிருப்பார். அது அவருடைய தொழில்.
அதே நேரம் அவர் தன்னுடைய பொழுதுபோக்குக்கு அரசியலை செய்து கொண்டிருப்பார். அப்ப அவர் முழு நேர தொழிலாயும் செய்து கொண்டு பொழுதுபோக்காக அரசியலையும் செய்து கொண்டிருந்தா அது அவர் 13 கோடி தமிழர்களுக்கு பிரதிநிதியா இருக்க இயலாது. சரியா? விளங்குதா? ஏனென்று சொன்னா இப்ப அவருக்கு பொழுதுபோக்கு இல்ல, ஃப்ரீ டைம் தான் பாலிடிக்ஸ். அவர் ஃபுல் டைம் அவருக்கு முழு நேரம் அவர் சட்டத்தரணி தொழில் செய்கிறவர். அப்ப எந்த வகையில 13 கோடி தமிழர்களுக்கு ஒரு தலைவரா இருக்க இயலாது. அது அவர் இப்ப நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா 13 கோடி தமிழர்களுக்கு ஒரு தலைவரா இருக்கிறவர் தான் தமிழரசு கட்சிக்கு தலைவரா இருக்கல. அப்படியான தமிழரசு கட்சிக்கு தலைவரா இருக்கிறவர் எப்படி இருக்கணும்? அந்த தலைமத்துவ பண்போல இருக்கணும். அவர் கோட் ஷூட் போட்டுக்கொண்டு முழு நேரமே நீதிமன்றத்துல வழக்காடி கொண்டிருக்கிறவர் அப்படி இருக்கல. அது இப்ப ஸ்ரீதரன் என்றவர் ஒரு பாடசாலை அதிபரா இருந்தவர். இப்ப கடும் தீவிர தமிழ் தேசியவாதிய தன்னை காட்டிக்கொள்றவர். ஸ்ரீதரனால இப்ப ஸ்ரீதரன் தலைவரா வாரதுல எனக்கு முரண்பாடு இல்ல. அவர் இலங்கையில இருக்கிற தமிழ் மக்கள் அனைவரையும், இலங்கையில் இருக்கிற தமிழ் கட்சிகள் அனைத்தையும், இந்தியாவில இருக்கிற அனைத்து தமிழ் கட்சிகளையும், புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற அனைத்து தமிழ் அமைப்புகளையும் தமிழ் தேசியம் என்ற ஒரு கிடைக்குள்ள கொண்டு வருவராக இருந்தால் உண்மையிலே அவரை வரவேற்கலாம். உண்மையிலே அவர் வரவேற்கலாம். அவர் ஒரு மதம் சாராதவர், ஒரு கல்விமான், ஒரு படிச்ச ஒரு அதிபரா இருந்தவர். மற்றது தமிழ் தேசியத்துக்காக தமிழ் மக்கள் கொடுத்த விலையை அவர் தன் கண்ணால பார்த்திருக்கிறார். மக்கள்கிட்ட துன்பம் அவருக்கு தெரியும். அதன் அடிப்படையில ஸ்ரீதரன் என்ன பொறுத்தவரையில ஸ்ரீதரன் இந்த ஒட்டுமொத்த 13 கோடி தமிழ் மக்களையும் ஒரு கிடைக்குள்ள கொண்டு வருவார் என்று சொன்னால் அவர் அதுக்கு பொருத்தமானவர். சரியா? மற்றும்படி இவர் யாரு நீங்க இன்னும் சொன்ன இன்னொரு ஆள், அவரும் யோகேஸ்வரன் ஐயா ஆண்டவர். யோகேஸ்வரன் ஐயாக்கும் அவ்வளவு ஆளுமை, அவ்வளவு 13 கோடி தமிழ் மக்களையும் ஒருங்கிணைச்சு தமிழ் தேசிய கூட்டக்குள்ள கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்தக்கூடிய சக்தியும் பலமும் பின்புலமும் அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னா நான் அவரையும் வரவேற்கிறேன். அவரும் சரியான தெரிவுதான். ஆனால் அதை அவர் செய்கிறோன்றது எனக்கு கேள்விக்குறி. அதே நேரம் ஸ்ரீதரனும் இதை செய்து முடிப்பாரோன்றதும் எனக்கு கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் தூரம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாணியம் உண்டு. ஆனால் சொல்லுவேன், இப்ப சுமந்திரனுக்கு பல எதிர்ப்பு இருக்கிறதால சுமந்திரன் அதை செய்ய முடியாது. அதே நேரம் தமிழரசு கட்சியின் தலைவரா வாரவர் தான் இந்தியால தமிழ்நாட்டிலையும் டெல்லியிலையும் குழுவப்பாளர்களுடையும் அரசு தரப்புடையும் தமிழ் மக்கள்ட இலங்கை தமிழ் மக்கள்ட, அதாவது இலங்கையில யுத்தத்துல துன்பப்பட்ட இலங்கை வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள்ட பிரதிநிதியா இருக்கணும். இன்னைக்கு நீங்க சொல்ற ஒரு கருத்து, அதாவது சுமந்திரனை பத்தி சொல்லும் போது நீங்க புலம்பெயர்ந்த நாடு மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களையும் இணைத்து கொண்டு பயணிக்குன்னு சொல்றீங்க. இப்ப சுமந்திரனுக்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் எதிர்ப்பு இருக்கு ஒண்ணு. அதற்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, ஆனா அவருக்கு ஆதரவு இருக்கு. நீங்க சாணக்கியன் ஒரு எம்பி, அவர் முழுமையாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். அதே போல அங்க இருக்கக்கூடிய அவைத்தலைவர் இருக்கக்கூடிய CVK அவரும் முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஆதரவு தெரிவிக்கிறத இவங்கெல்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலானவர்கள் தமிழரசு கட்சியிலிருந்தே சொல்றேன், பெரும்பாலானவர்கள் இதில் இருக்காங்களே சுமந்திரனுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இல்ல, பெரும்பாலானவர்கள் சுமந்திரனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்று சொல்றேன். உங்களுடைய கருத்து தவறானது. சுமந்திரன் என்றவர் சுமந்திரன் என்றவருக்கு பெரும்பாலானவர்கள் எதிர்ப்பு தான் இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. CVK சிவஞானம் என்றவர் ஒரு அரசியல்வாதியே இல்லை. அவர் உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொன்னால் உங்களுக்கு வரலாறு கிளற வழிகிட்டால் மனத்தை இலங்கானாது. விடுதலை புலிகளால மேற்று இயக்க உறுப்பினர்கள் என்று எல்லாரையும் சுட்டு தள்ளிக்க சில உறுப்பினர்களையும் சுட்டு தள்ளி கொண்டு வந்தவர்கள் புலிகள். அப்போது செல்வம் அடைக்கலநாதனை சுர்ரோக்கு புலிகள் ரைவனின் நேரம் CVK சிவஞானம் தான் செல்வம் அடைக்கலநாதனை புலிகளுக்கு எதிராக களவை கடத்தி கொண்டு போய் மென்னேர்ல விட்டவர். சரியா? அப்படிப்பட்டவர் தான் CVK சிவஞானம். CVK சிவஞானம் பெரிய தேசியவாதியோ தமிழ் தேசியவாதியோ அல்லது புலிகளுக்கு ஆதரவானவரோ இல்ல தமிழ் தேசியத்துக்கு ஆதரவானவரோ இல்ல. இல்லையே, நீங்க அந்த காலப்பகுதியில புலிகளுக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிச்சார், ஓப்பனா ஆதரவு தெரிவிச்சார் அவர் தானே.
அவர் தன்னை ஆதரவு தெரிவிச்ச மாதிரி காட்டி கொண்டு வந்தவர் இப்படி நீங்க அவர்கிட்ட கேளுங்கோ. புலிகளால துரோகிகள் என்று சுட்டுக் கொண்டிருந்த காலத்திலே செல்வம் அடைக்கலநாதனை செலோ இயக்க உறுப்பினர்களை கடத்தி கொண்ட மென்னேர்ல விட்டது நீங்க தானே என்று சொல்லி. சரியா? அதே மாதிரி இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அதுக்காக நான் செல்வம் அடைக்கலநாதன் துரோகி என்று சொல்லல. செல்வம் அடைக்கலநாதன் இப்ப உண்மையில யுத்த காலத்தில இருந்து தமிழ் மக்களுக்கும், தமிழ் தேசியத்துக்கும், தமிழ் மக்களின் துன்பத்திலே நேரடியா பங்கு பெற்றி தீவிரமா தன்னை இணைச்சு கொண்டு வாரவர். ஆனா நான் இந்த சுமந்திரனை பற்றி சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப சுமந்திரனுக்கு பெரிய ஆதரவு ஒன்று நீங்க சொல்லுங்க. இந்த வாக்கு வங்கியில ஒரு மோசடி இருக்கு. என்னன்னு சொன்னால், இப்ப இது கனவேருக்கு பொருந்தும். இப்ப சுமந்திரனுக்கு சுமந்திரன் இந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு பொறுப்பா இருக்கிறார். இந்த கிறிஸ்தவ சபைகள்ன்றது இலங்கையின் வடக்கு கிழக்குல ஒரு 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 மிகவும் பாரதூரமான ஒரு 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 விடயம் உண்டு. என்னன்னு சொன்னா, இந்த சுமந்திரனுக்கு என்ன இந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல போதனைகள் முடிய கோயில்ல வச்சு சொல்லி போடுவாங்க. நீங்க இந்த முறை உங்களுடைய வாக்குகளை இந்த இவருக்கு தான் போடுங்கோ என்று சொல்லி. அப்ப அப்படியான வாக்குகள் தான் சுமந்திரனுக்கு வாரது. தமிழ் மக்களின் வாக்குகள் என்று சுமந்திரனுக்கு வாரது இந்த கிறிஸ்தவ தேவாலயங்களுக்குள்ள இருந்து வார வாக்கு. இது ஒரு மோசடியான வாக்கு. எக்ஸாம் பாஸ் குதிரை ஓடுற மாதிரி தான் இது வாக்கு. தேர்தலில் வாக்கு வாரது இந்த கிறிஸ்தவ பாதிரிமேர், கிறிஸ்தவ ஃபாதர்ஸை வச்சு அவர்களுடைய செல்வாக்கை வச்சு அவர்களை கையுக்கு வச்சு கொண்டு கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு வார மக்களை வச்சு போடப்படுற வாக்கு. இப்படி இந்துக்களும் சைவ மக்களும் கோயில் பூசாரி மேல சொல்லி வாக்கு போடுற இல்லை. அவர்கள் தாங்கள் சுயமா நினைச்சுதான் வாக்கு போடுறது. இலங்கை பகுதியில கிட்டத்தட்ட 6000 தமிழ் கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். 6000 தமிழ் கோயில்லையும் பூசை செய்யற பூசாரியார் சொல்ற இல்லை. இந்த முறை இந்த கோயில்ல வார கடவுளை கும்பிட வார எல்லாரும் இந்த ஆளுக்கு தான் வாக்கு போடணும். அப்படி ஒரு இடம் நடக்கிற இல்லை, ஒரு கோயிலே நடக்கிற இல்லை. ஆனா கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல இந்த அரசியலும் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்குள்ள கலந்திருக்கு. அது மிகவும் ஆபத்தானது. இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கும் ஆபத்தானது, இந்தியாண்ட தேசிய பாதுகாப்புக்கும் ஆபத்தானது, இந்தியாண்ட பிராந்தியத்துக்கும் ஆபத்தானது. ஏண்டா இலங்கையின் வடக்கு கிழக்கு கரையோரத்திலையும் இந்தியாண்ட தமிழ்நாட்டை அண்டிய பிராந்தியத்திலையும் இந்த மத பெறப்படுறதுன்றது நான் அதை கடுமையா எதிர்க்கிறேன். எனக்கு அது என்னுடைய தனிப்பட்ட நிலப்பாடு. அதை பலரும் விரும்பலாம் விரும்பாமடலாம் எதிர்க்கிறேன். இப்படியான இந்த மதம் பெறப்புற கும்பல் தான் இந்த சுமந்திரனை முன்னிலைப்படுத்துது, அவரை இந்த விஷயத்துல முன்னுக்கு கொண்டது. அப்ப அப்படியான ஒரு ஆள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரா வந்தால் புலம்பெயர்ந்த மக்களும் இந்தியாவில் இருக்கிற 13 கோடி தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ளுவினம் போன்ற கேள்விக்குறி இருக்கிறேன். அப்ப அவர் உண்மையில இந்த 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 பதவிக்கும் இந்த தொழிலுக்கும் பொருத்தம் இல்லாதவர் தான் நான் கருதுறேன். சரி, இப்ப நீங்க இது தமிழரசு கட்சியோட ஒரு நிலைப்பாடை உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த டிஎன்ஏ குறித்து சில செய்திகள் சொல்லிட்டு வந்தீங்க. அது ஒரு நடுவில் நின்றுச்சு. இப்ப டிஎன்ஏவோட இது இப்ப செயல்பாடு இல்லாம இருக்குங்கிறீங்க. இது இன்னைக்கு செயல்படுத்தினா வேற ஏதாச்சும் பெரிய அளவு கொண்டாட முடியுமா? இதனால பயன் இருக்கா அல்லது அதை கலைச்சிடலாமா? இல்ல, உண்மையில தமிழ் தேசிய கூட்டமைப்பை உண்மையில செயற்படுத்தணும். அது இந்தியா மத்திய அரசாங்கத்தால 1999ஆம் ஆண்டு அத்திவாரமிடப்பட்டு 2001ஆம் ஆண்டு செயல் வடிவம் பெற்றது. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது ஒரு கொள்கை கூட்டமைப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது ஒரு கட்சி இல்ல. அது கட்சியா பதியவும் கூடாது. ஏன்னு சொன்னா அந்த தமிழ் தேசியம் என்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத கொள்கை, அதாவது பிம்பத்துக்கு கீழே ஆரம் பெறலாம், ஆரம் பயணிக்கலாம், ஆரம் வெளியேறி போகலாம். இப்ப தமிழ் தேசியத்துக்குள்ள வந்த அப்புறம் தான் இந்த புலட்டண்ட அமைப்பினரும் சித்தார்த்தன் என்றவரும் பாராளுமன்றத்துக்கு போக வழிகிட்டவர். உண்மையில தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கைக்கு வெளியால போய் சுமந்திரனோ சித்தார்த்தனோ தேர்தல் என்றால் பாராளுமன்றத்துக்கு கூட போக முடியாது. அவர்களுக்கு ஒரு 500 வாக்கு கிடைக்குமோன்றது கூட கேள்விக்குறியா இருக்கும். சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலப்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னா, தமிழ் தேசிய கூட்டமைப்பு புலிகளின் கட்சி இல்ல, புலிகளால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்ல. புலிகள் ஆதரவானவர்களும் அதுல பங்கு பற்றினார்கள், புலிகளும் அதுல அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கீகரிச்சார்களே ஒழிய அது புலிகளின் கட்சி இல்ல, அது புலிகளின் அரசியல் பிரிவு இல்ல. அது தமிழ் மக்களுடைய தேசிய உரிமையை பாதுகாக்கிறதுக்கு, தமிழ் மக்களின் கொள்கையை முன்னகத்துறதுக்குரிய ஒரு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அது இந்தியாவால தான் ஆரம்பிக்கப்பட்டது, இந்திய உளவுத்துறையால மத்திய அரசாங்கத்தால ஆரம்பிக்கப்பட்டதுன்றதான் என்னுடைய கருத்து, என்னட்ட இருக்கிற ஆதாரங்கள். ஆகவே இலங்கையின் வடக்கு கிழக்கில் இருக்கிற அனைவரும், இபிடிபி உட்பட அனைவரும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள வரணும்.
அதே நேரம் ம். கொழும்புல இருக்கிற கொழும்புல கனவேர் இருக்கு நம்ம தமிழ் கட்சிகள் என்று சொல்லி மனோ கணேசன் அப்படி இப்படின்னு கனவேர் விஜயகலா. ம். மலையகத்துல கனவேர் இருக்கணும். அவர்களும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள வரணும். வந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து இலங்கையில இருக்கிற சிறுபான்மை தமிழ் பேசும் மக்களின் குரலை ஒலிக்கணும். அதே நேரம் ம். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கைக்கும் இந்திய தாய் பொக்குள் கொடி உறவுள்ள இந்தியாவில இருக்கிற 9 கோடி தமிழர்களுக்கும் புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிற தமிழர்களுக்கும் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற பூர்வீக தமிழர்களுக்கும் உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர், அங்கால மலேசியா மற்ற பக்கம் இருக்கிற தமிழர்களுக்கும் ஒரு இணைப்பு சக்தியா இருக்கணும் என்றதான் இப்ப என்னுடைய கருத்து. அப்ப அப்படி ஒரு இணைப்பு சக்தியா இந்தியால கூட ஒரு இந்தியால தமிழ்நாட்டின் முதலமைச்சரால ஒன்று ஆரம்பிக்கப்படையில்லை. இப்ப அண்மையில நான் பார்த்தேன்னா ஒரு மாநாடு ஒன்று நடந்தது. புலம்பெயர்ந்த தமிழர்களும் கலந்து கொண்டவன். இப்ப அப்படி ஒரு சக்தி, அப்படி ஒரு வேலையமைப்பு ஒன்று இல்லை. ஆனா உண்மையில இந்த வேலையமைப்பு கொண்டத்தான் இந்திய உளவுத்துறை வந்து 1999ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வழிகிட்டது. ஆனா அது தோல்வியில முடிவடைஞ்சேன் என்று சொன்னா இலங்கை உளவுத்துறை அதுக்கு புலிச்சாயம் போட்டு பயங்கரவாத சாயம் போட்டு அதுல இருந்து எல்லாரையும் சுட்டுக்கொலை செய்ய வழிகிட்டது. அப்ப நான் சொன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தமிழரசு கட்சிக்கு தலைவரா வாரவர் வந்து மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு உயிரூட்டம் கொடுத்து மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீளுருவாக்கி பிரிஞ்சு போயிருக்கிற முதல் இலங்கையின் வடபகுதியில தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்து விலகின எல்லாரையும் உள்வாங்கி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கொண்டு வந்து அதே மாதிரி இலங்கையின் கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற எல்லா தமிழ் கட்சிகளையும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கொண்டு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒன்றிணைச்சு அவர்களை பேர்ந்து நாங்கள் தமிழ்நாட்டிலையும் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற தமிழர்களையும் இந்த தமிழ் தேசிய குடைக்குள்ள கொண்டு வந்து ஒரு குடையின் கீழ பயணிக்கணும் என்றதான் என்னுடைய கருத்து. அது ஒன்றுதான் இலங்கையில ஒரு அரசியல் தீர்வுக்கும் இந்தியாண்ட பிராந்திய பாதுகாப்புக்கும் இந்தியாண்ட ஒருமைப்பாட்டுக்கும் ஒரு பலமான சக்தியா இருக்கும். இப்ப தமிழ் மக்கள் துண்டு துண்டா பிரிஞ்சா அது கட்டாயம் இந்தியாண்ட பிராந்திய பாதுகாப்புக்கும் இந்தியாண்ட தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலா இருக்கும். அது எப்படி என்று கேட்டீங்கன்னு சொன்னா இப்ப நான் சொல்லுவேன், இப்ப இருக்கிற உலக ஓட்டத்துல நாளைக்கு ஒரு யுத்தம் உண்டு, நேரடி யுத்தம் உண்டு இந்தியாண்ட நட்பு நாடுகளுக்கு இடையில வந்தால் இந்தியா சில வேளை இந்தியால தமிழ்நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஒன்று உருவாகலாம். அப்ப ஆகவே வந்து அதுக்கு முதல் வந்து இந்த தமிழ் சக்திகள் தமிழ் தேசிய கூட்டம் தமிழ் கட்சிகள் புலம்பெயர்ந்த தமிழ் சக்திகள் எல்லாம் வந்து ஒரு குடைக்கு கீழே வரணும்ன்றதான் என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய புலனாய்வு அறிவு. சரியோ? அப்ப துண்டு துண்டா பிரிஞ்சொண்டு போனா என்ன நடக்கும் என்று சொன்னால் அவர்கள் வந்து பல்வேறு சக்திகளாலையும் பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு பல்வேறு ஆபத்தான எதிர்விளைவுகளை தான் கொடுக்க பார்ப்பினோம். ஒரு குடைக்கு கீழ் அணிக்க வந்து ஒரு சக்தியை அணிக்க வந்து அது இந்தியாவுக்கும் பலமா இருக்கும், இலங்கைக்கும் பலமா இருக்கும், இலங்கை தமிழர்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் 13 கோடி தமிழர்களுக்கும் 13 கோடி தமிழ் பேசும் தமிழர்களுக்கும் அது ஒரு பலமான சக்தியா இருக்கும். ஆகவே வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குற பொறுப்பு வந்து தமிழரசு கட்சியின் தலைவரா யார் வரப்போறாரோ அவர் அந்த பணியை எடுத்து செய்யணும். அந்த பணியை எடுத்து செய்து அதுல அவர் வெற்றி காணணும். அவர் வந்து பாராளுமன்றம் போறது இல்லை. இலங்கையின் பாராளுமன்றம் போகணும்ன்ற தேவை தமிழரசு கட்சிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இல்லை. இலங்கையின் பாராளுமன்றத்துக்கு போகணும்ன்ற கட்டாய தேவை இல்லை. இப்ப வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற ஒரு சக்தி ஒன்று உருவாக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்ந்து இலங்கைக்கு வெளியால ஒரு பாதுகாப்பான நாட்டுல பாதுகாப்பான இடத்துல தங்க அசம்பிளியை வச்சு கொள்ளலாம். மாதத்துக்கு ஒருக்கா மாசத்துக்கு 2 தரம் தமிழ் மக்கள் விஷயங்களை பற்றி கதைக்கலாம். அப்படி பல ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கு. அதே மாதிரி அப்படி பல உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நல்ல உதாரணம் ஒன்று நோர்வே உருவாக முதல் நோர்வேல இருந்து 4 மில்லியன் நோர்வே நாட்டவர்கள் அமெரிக்கால போய் அமெரிக்கா வந்து அவர்களுக்கு ஒரு நிலத்தை தான் கொடுத்த வெறும் நிலத்தை தான் கொடுத்தது. அங்கே அவர்கள் கொண்டு போட்டு குடிசை போட்டு அந்த தாங்கள் எல்லாரும் இருக்கிற பிராந்தியத்துக்கு நோர்வே என்று பேர் வச்சு தாங்கள் எல்லாரும் கூடுற இடத்துக்கு ஒஸ்லோ என்று பேர் வச்சு தாங்கள் எல்லாரும் கதைக்கிற இடத்துக்கு நோர்வே பாராளுமன்றம் என்றும் ஒரு பேர் வச்சு இயங்கிக் கொண்டிருந்தவர். ஆனா அது இன்றைக்கும் அமெரிக்கான்ற நாட்டுல நீங்க கூகுள்ல அடிச்சு பாருங்க, நோர்வே அமெரிக்கா யுஎஸ்ஏ என்று அடிச்சீங்கண்டா அந்த நோர்வே இந்த மாநிலம் பெறும். சரியா? 4 மில்லியன் மக்கள் இன்றைக்கும் நோர்வே மொழியைத்தான் கதைக்கிறோம் அமெரிக்கால. ஆனா நோர்வே என்ற ஒரு நாடும் இருக்கு, ஆனா அமெரிக்கால நோர்வே என்ற ஒரு பிராந்தியமும் இருக்கு.
ஓகே. அதே மாதிரி தான் நானும் சொல்றேன்னு சொன்னேன். இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்று உருவாகி தமிழ் தேசிய பரம்பல்ல தமிழ் தேசிய சக்திகளை எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு அவர்கள் தங்களுக்கு ஒரு தலைமை தங்களுக்கு ஒரு கமிட்டியை உருவாக்கி அவர்கள் அதை சந்திச்சு கதைச்சு கொள்ளலாம். அதை போய் இலங்கையின் தலைநகரத்தில் இருக்கிற பார்லிமெண்ட் எல்லாம் கதைக்கணும்ன்ற தேவை இல்லை. அப்ப அந்த ஒரு சக்தியை வரைக்கும் மற்ற நாடுகளோட என்கேஜ் பண்றது சுவமா இருக்கும். மற்ற நாடுகளோட கதைக்கிறது சுவமா இருக்கும். அடிப்படை உரிமைகளை கேட்டுக்கொள்றது சுவமா இருக்கும். அதனூடாக தேசிய அடையாளத்தை தமிழ் தேசியம் என்ற 13 கோடி தமிழருடைய அடையாளத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். எங்கட மொழியை பாதுகாத்துக் கொள்ளலாம், எங்கட கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம், பண்பாட்டு விளிமியங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்போதுதான் நான் நினைக்கிறேன் எதிர்காலத்துல ஒரு நிலப்பரப்பு ஒன்று இல்லாத காலத்துல எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறைகளா இருக்கும் என்று நான் கருதுறேன். என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய அறிவுக்குட்பட்ட தகவலா இருக்கும் என்று நான் கருதுறேன். இல்ல, நீங்க ஒரு புது டைமென்ஷன்ல இப்ப சொல்லியிருக்கீங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதனால் ஆரம்பிக்கப்பட்டது, இந்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்டது, அதை இன்னைக்கு 70 ஆண்டுகள் காலம் அங்கே இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியோட தலைவராக வரக்கூடியவங்க இதுக்கு சரியான ஒரு இதாக தலைவராக இந்த இணைத்து கொண்டு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புங்கிறத பரவலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசையும் இந்திய அரசையும் சரி, தமிழக அரசில் இருக்கக்கூடியவும் சரி, இங்கே இருக்கக்கூடிய தமிழக நாட்டில் இருக்கக்கூடிய சிலர் முக்கியமான சேர்த்துக்கொண்டு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒருங்கிணைப்புக்கான ஒரு பெருமுயற்சி எடுக்கணும். அது வெற்றி பெற்றால் இலங்கை ஈழத்துல நம்ம நினைச்சது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க சொல்லிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு செகண்ட் பாருங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கையில் இருக்கிற முழு தமிழ் கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு, மலையக தமிழ் மக்கள், கொழும்பில் இருக்கிற தமிழ் மக்களையும் ஒருங்கிணைச்சு, புலம்பெயர்ந்த டயஸ்போரா தமிழர்களையும் ஒருங்கிணைச்சு, அவர்கள் புலம்பெயர்ந்த டயஸ்போரான்ற பணத்துல டெல்லியில மத்திய அரசாங்கத்தின் அனுமதியோட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு அலுவலகத்தையும் தொடர்பாடல் நிலையத்தையும், அதே நேரம் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஒரு அசம்பிளியையும் உருவாக்கி, சரியா, ஒரு சந்திப்பு மையத்தையும் உருவாக்கி, ஒரு மாநாட்டு மண்டபத்தையும் உருவாக்கி, அந்த மண்டபத்துல தமிழ் மக்கள்கிட்ட 13 கோடி தமிழ் மக்கள்கிட்ட அடிப்படை பிரச்சனைகளை பற்றி சரியோ இந்திய அரசாங்கத்தின் அனுமதியோட கலந்துரையாடினா அது இந்திய அரசாங்கமும் வரவேற்கும் என்று நினைக்கிறேன். சொன்னால் தமிழ் மக்கள்ன்றது எங்க வாழ்ந்தாலும் உலகத்துல எந்த மூலையில வாழ்ந்தாலும் அவர்கள் இந்தியாவின் பூர்வீக குடிகள். சரியா, இந்தியா தமிழ் மக்கள்ன்றது தமிழ்நாட்டில இருந்துதான் உலகம் முழுக்க போனவர்கள். இலங்கையில வடபகுதியில யாழ்ப்பாணத்துல வாழ்ற தமிழர்கள் அவர்கள் அந்த மண்ணின் பூர்வீக மக்கள். ஆனா அவர்களுக்கு தேச வளம சட்டம் ஒன்று இருக்கு. அந்த தேச வளம சட்டம் சொல்லுது அவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள். அந்த தேச வளம சட்டத்தின்படி இலங்கையின் வடபகுதி நிலம் யாருக்கு சொந்தம் என்று அதில் எழுதப்பட்டிருக்கு. அந்த மக்கள் இந்திய பூர்வீக மக்கள் என்று அதுல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அப்ப இலங்கையின் தேச வளம சட்டத்தின்படி இலங்கையின் வடபகுதி தமிழர்கள் தனி உரிமை உள்ள தனி சமூகம் என்றது தெளிவா விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த தமிழரசு கட்சி குறுந்தேசியத்தை விட்டுட்டு பாராளுமன்றத்துக்கு போறதையும் தேர்தலில் நிக்கிறதையும் பற்றி சிந்திக்கிறத விட்டுட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றை பலப்படுத்தி அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களையும் உள்வாங்கி அவர்கள் அந்த ஒரு அசம்பிளி ஒன்றை இந்திய மத்திய அரசாங்கத்தின் அனுமதியோட இலங்கையிலேயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ வடிவமைச்சு அங்கே இருந்து தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பற்றி அன்றாட பிரச்சனைகளை பற்றி கதைச்சு அதை மற்ற நாடுகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கலாம். யாருக்கும் அச்சுறுத்தலா இருக்காது. இலங்கைக்கும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்காது, இந்தியாவுக்கும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்காது. இப்ப இலங்கையிட்ட தனிநாடு கேட்கிற மாதிரி இருக்காது, இந்தியாட்ட தமிழ்நாட்டை பிரிக்கிற மாதிரி இருக்காது. விளங்குதா? மக்களின் எங்கட தேசிய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை கலந்துரையாடுற ஒரு இடம். அப்ப அப்படியான ஒரு சக்தியா வளர்ந்தம் என்று சொன்னால் அது ஒரு மிகவும் ஒரு பலமான ஒரு சக்தியா இருக்கும். அப்ப அந்த சக்தியினூடாக மக்கள் தங்கண்ட அந்த தமிழ் மொழி என்றது பாதுகாக்கப்படும். மொழி கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் பாதுகாக்கப்படும். இப்ப நாங்கள் அப்படித்தானே இல்லையே, நாங்கள் இன்றைக்கு யார் தலைவர் என்று சொல்லி நாங்க குண்டு சட்டிக்க குதிரை ஓடுற வேலையை தானே செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு வெளியால எவர் வருவாரோ அவர்தான் தமிழரசு கட்சியின் தலைவரா இருக்க தகுதியுடையவர், அவர்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை கொண்டு நடத்தக்கூடியவர், அவர்தான் நாளைக்கு எதிர்காலத்துல 13 கோடி தமிழர்களையும்
வழிநடத்தக்கூடியவரா இருப்பார் என்றுதான் என்னுடைய கருத்து. இந்த அடிப்படையான நீங்க சொல்ற கருத்துக்கள் அதான் புது டைமென்ஷன் இருந்தது. அடிப்படையா இது ஆரம்பிக்கப்பட்டது வந்து இந்திய அரசு அல்லது இந்திய உளவுத்துறை அப்படிங்கறது நீங்க சொன்னீங்க. அப்போ சொன்னீங்க அவங்க வந்து முதல்ல வந்து இந்த செய்திகளை வெளியிட்டு ஒரு பத்திரிகை ஒரு ஊடகத்தின் மூலமாக வெளியிட்டாங்க. அந்த ஊடகத்தின் பெயரை மட்டும் சொல்லிட்டோம்னா இந்த நம்ம செவியை முடிச்சுக்கலாம். சரி, நான் வெளிப்படையா சொல்றேன் என்னன்னு சொன்னா 1999 வீரகேசரி என்ற பத்திரிகையில வந்து நான் ஒரு சாதாரண ஒரு எடிட்டோரியல் ஜேர்னலிஸ்டா சேர்றேன். அண்டன் பாலசிங்கமும் அங்கதான் எடிட்டோரியல் அவரது ஜேர்னலிஸ்டா இருந்துதான் பேருந்து பிரித்தானியா அந்த எம்பசியில வந்து அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருந்து பேருந்து பிரித்தானிய உளவுத்துறையோடு எல்லாம் தொடர்படுத்தி பேந்தவர் பிரித்தானியாவுக்கு வந்து அடையல் பாலசிங்கத்தோடு எல்லாம் கைகோர்த்து விடுதலை புலிகளோட சேர்ந்து இந்த போராட்டத்தை நகர்த்தினவர். இந்த அண்டன் பாலசிங்கம் ஆடிய மேடையில தான் நானும் ஒரு சாதாரண ஒரு பொது இளைஞனை வந்து இலங்கையின் யுத்தம் நடந்த யாழ்ப்பாணத்தில இருந்து வந்து முத வந்து சேர்றேன். அப்ப நடராஜாண்டவர் தான் எடிட்டர் இன் சீஃபா இருக்கிறார். நடராஜாண்டவர் வந்து அவர் ஒரு மூத்த ஒரு பத்திரிகையாளர். அண்டன் பாலசிங்கம் இருந்த காலத்தில இருந்து வேலை செய்தவர். அப்ப அவருக்கு எல்லாமே தெரியும். அப்ப நடராஜா என்ன சொல்றாரு என்று சொன்னா, எனக்கு ஒரு பணியத்தாரர், நீங்க ஒரு ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு வந்து அதை மொழிபெயர்த்து நீங்கள் கிழமைக்கு ஒருக்கா ரிலீஸ் பண்றதான் என்னுடைய வேலை என்று சொல்லி, அப்ப நான் அதை அப்ப வீரகேசரியில இருந்து தினமும் நான் அந்த டாக்குமெண்ட்ஸ் கிழமைக்கு ஒருக்கா டாக்குமெண்ட்ஸ் எடுக்க போவேன். அப்ப அந்த நிறுவனத்தின் வாகனத்துலதான் நாங்க அந்த இடத்துக்கு போனோம். அது உயர் பாதுகாப்பு வேலையம். இன்னுக்கு ஒரு 10 ராணுவத்தின் சோதனை சாவடி, அங்கால ஒரு 5 போலீசாற்ற சோதனை சாவடி, அதுக்கு அங்கால ஒரு 100 மீட்டர் நடந்து போகணும். இதுக்கு அங்கால ஒரு துப்பாக்கிதாரின்ற சோதனை சாவடி, அதுக்கு பிறகுதான் அந்த ஆவணம் கிடைக்கும். அந்த ஆவணத்தை எடுத்துக்கொண்டு நாங்க வந்து பொது போக்குவரத்துல நாங்க நிறுவனத்தை நோக்கி வரணும். அப்ப அப்படி வந்து எடிட்டர் நடராஜா எனக்கு வந்து ஒரு இன்னொரு பணியத்தாரர், இந்த இந்த என்வெலப்ப ஒட்டாம தருவேன், நீங்க உரிய ஆளட்டு ஒப்படைங்கன்னு சொல்லி. அப்ப வளமையா நாங்க போறது வந்து அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஆவணம் எடுக்கிறதுக்கு போற மாதிரி தான் நான் போவேன். அந்த வாகனத்துல போய் அவர் ஆக்கிடுவேன். அந்த ஆவணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பொது போக்குவரத்துக்காக இன்னொரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருந்து இந்தியன் எம்பசிக்கு வருவேன். அங்க பூனப்பட பாதுகாப்பு இருக்குமேண்டா யுத்த காலம், கடும் அச்சுறுத்தலான காலம். அப்ப கருப்புட போட்ட பூனப்பட தான் இந்திய எம்பசியை சுத்தி பாதுகாப்புல இருக்கு. இந்திய எம்பசிக்கு வந்து அங்க ஒரு மூத்த அதிகாரி, ஒரு உளவுத்துறை அதிகாரி வந்து அந்த என்வெலப்ப கிழமைக்கு ஒருக்க என்னட்ட வாங்கி கொள்ளுவேன். அப்ப நானும் அதை நான் அலுவலகத்துக்கு போய் அந்த பாதுகாப்பு தரப்பான ஆவணத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டு கொண்டிருப்பேன். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இராது. அந்த நிறுவனத்துக்கு தெரியும் நான் பாதுகாப்போட சம்பந்தப்பட்ட ஒரு ஆவணம் ஒன்று எடுக்க போறேன், அதை எடுத்து வந்து மொழிபெயர்த்து வெளியிட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, அதே நேரம் ஒரு வேலை திட்டம் உண்டு அதே டைம்ல நடந்துருக்கும். அதாவது வந்து சீஃப் எடிட்டர் ஒரு என்வெலப்பை தருவார். இந்த அதே வாகனத்துல அந்த என்வெலப் போய் இந்த பாதுகாப்பு சம்பந்தமான ஆவணத்தை எடுத்துட்டு வரையக்க பாதை மாறி போய் அந்த என்வெலப் வந்து இந்திய தூதராலயத்துல இருக்கிற ஒரு முக்கியமான அதிகாரிகிட்ட கொடுபட்டு கொண்டிருக்கும். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் அதிகாரி சொல்றார், உங்களுக்கு அவர் என்ன ஒரு நீண்ட காலமா பரீட்சை செய்து பார்க்கிறார், ஒரு பயிற்சி ஒன்று நடக்குது எனக்கு. அதுக்கு பிறகு அவர் சொல்றார், ஓகே உங்களுக்கு நான் ஒரு பணி ஒன்றை தரேன், ஒரு மிக முக்கியமான நீண்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு பின்னுக்கும் அந்த பணி முக்கியமானதா இருக்கும். நீங்க இந்த உடைஞ்சு போய் பல 100 துண்டா இருக்கிற அந்த ஆயுத குழுக்கள் எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் சக்தியா சேருவீங்களோண்டு கேளுங்கோ. கேட்டு அவர்கள் சொல்ற எல்லாத்தையும் தொகுத்து உங்களோட பிரதம ஆசிரியர் நடராஜா ஊடாக அவர்கிட்ட கொடுத்து சரிபுல பார்த்து அதை முன்பக்கத்துல வெளியிடுங்கன்னு சொல்லி 1999 இந்தியாண்ட மத்திய அரசாங்கத்தின் மூத்த புலனாய்வு அதிகாரி கொழும்புல ப்ரொஜெக்ட் தார. அந்த ப்ரொஜெக்டின் அடிப்படையில தான் 1999 வீரகேசரியில முழு ஆயுத குழுக்களும் இந்த ஒன்றிணைஞ்சு இந்த 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 பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தத்துல வந்து ஒன்றிணையுமா என்று சொல்லி முதல் வீரகேசரியில வந்து எல்லார்ட்டையும் பேட்டி எடுத்து நாங்க வெளியிடுறோம். பேட்டி எடுக்க இபிஆர்ல சுரேஷ் பிரேமச்சந்திரன் வந்து அப்போது சந்திரிகா அம்மையாற்ற அரசாங்கத்துல மஹிந்த ராஜபக்ச மீன்பிடித்துறை அமைச்சரா இருந்தவர். அந்த மஹிந்த ராஜபக்ச மீன்பிடித்துறை அமைச்சரா இருக்க பிரதி மீன்பிடித்துறை அமைச்சரா இருந்தவர் தான் சுரேஷ் பிரேமச்சந்திரன். அப்ப இந்த அறிக்கையை அந்த இந்திய மத்திய உளவுத்துறை சொன்ன அறிக்கையை வெளியிடுறதுக்கு எங்களுக்கு 3 நாள் டிலே பண்ண வேண்டி வந்தது. ஏன்னு சொன்னா சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த அறிக்கையை தாரன் கருத்து சொல்றேன் 3 நாள் பே காட்டி கொண்டு தெரிஞ்சவர். அப்ப அவர் தராமல பின்னடிச்சு கொண்டு இருந்தவர். அப்ப அதால வந்து இபிஆர் கருத்தை சொல்ல முடியாம இருந்தது. செலோ செல்வம் அடைக்கலனாதான் அப்பதான்
இந்தியாவில இருந்து வந்து முதலாவது தடவை பாராளுமன்றத்துக்கு போறார். அதே நேரம் அந்த காலத்தில்தான் வரதராஜ பெருமாள் இலங்கைக்கு வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரனோட முரண்பட்டு சரிவராம திரும்பி போறார். அப்ப நாங்கள் எல்லார்ட்டையும் நான் அந்த பேட்டியை எடுத்து எல்லார்ட்டையும் தொகுத்து அடுத்த கிழமை நான் ரொட்டேஷனுக்கு நான் போய் அந்த பாதுகாப்பு ஆவணத்தை எடுத்துக்கொண்டு இந்த வெள்ளை என்பலப்ப கொடுக்க போக இந்திய உளவுத்துறை அதிகாரி கேட்கிறார். அப்ப என்ன அது அந்த அலுவல் முடிய இல்லையாண்டு. அப்ப நாங்க என்ன பொறுங்கோ ஒரு தரப்பு பின்னடிக்குதுன்னு சொல்லி சரியா. அப்ப திருப்பி ஒரு கிழமை கடந்த பிறகு அந்த ஆவணத்தை நாங்க வெளியால விடுறோம். அதாவது வந்து முழு தமிழ் கட்சிகளும் ஒன்றிணையுமாண்டு. இதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லி அந்த விடுதலை புலிகளால துரோகிகள் என்று பட்டம் சூட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்த எல்லா தமிழ் மேட்டு குழுக்களும் வந்து ஒரு குடைக்கு கீழே கொண்டு வராக்கான முதலாவது அத்திவாரம் இந்திய மத்திய அரசாங்கத்தாலதான் இடப்பட்டது. இந்திய மத்திய அரசாங்கத்தால இந்திய அரச உளவுத்துறையால மிகவும் இரகசியமான முறையில செய்யப்பட்டது. 25 வருஷத்துக்கு பிறகு நான் இந்த உண்மையை வெளியால சொல்றேன். இது விடுதலை புலிகளால ஆரம்பிக்கப்படையில தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகளின் ஆர்கிடெக்ட் இல்ல, அவர்களுடைய திட்டமிடலோ அவர்களுடைய வடிவமைப்போ இல்ல. விடுதலை புலிகளால கொல்லப்பட்டு கொண்டிருந்த மேட்டு தமிழ் குழுக்கள் அனைத்தையும் ஒரு குடைக்கு கீழே கொண்டு வந்தது வந்து இந்திய மத்திய அரசின் உளவுத்துறை. அவர்கள் முதல் வெளியால விட்டு அந்த தகவல் வந்து அந்த 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 பத்திரிகை வந்து பிரபாரண்ட கையுக்கும் பொட்டமாண்ட கையுக்கும் போய் அவர்களும் அதை வாசிச்சா பிறகு அவர்கள் ஒரு போராட்ட கோணத்துல அதை பார்க்க அவர்களுக்கும் அது பொறியா தட்டுச்சு. இது ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லி விடுதலை புலிகளும் அந்த அணியில சேரினம் என்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லி அதன் முன்னகர்த்துறதுக்கு பத்திரிகையாளர்களை ஒருங்கிணைக்கிறேன். சிவராம், ஆர் துர்ரட்னம் என்று கனவேரை ஒருங்கிணைச்சு கிழக்கு பக்கத்தாலையும் வடக்கு பக்கத்தாலையும் பத்திரிகையாளர் ஊடாக நகர்ந்து இந்த அணியை உருவாக்கி இந்த கருவை வந்து செயல் வடிவம் பெற்று வெளியால கொண்டு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு 18 மாதம் கடந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெளியால வருது. இதுக்குரிய அர்த்த புலிகள் இடையில இது புலிகளின் கட்சி இல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது புலிகளின் கட்சி இல்ல. அது ஒரு பயங்கரவாத கட்சி இல்ல. அது புலி உறுப்பினர்கள் இல்லை. அது இந்திய மத்திய அரசாங்கத்தால தமிழ் மக்களின் பாதுகாப்புக்காக தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கருப்பொருள். அது ஒரு அரசியல் கட்சி இல்ல. அது வந்து கொள்கை ரீதியான கருப்பொருள். அதாவது ஒரு உளவுத்துறை வந்து ஒரு வேலையை செய்யும் என்று சொன்னா அந்த உளவுத்துறை அந்த வேலையை எப்படி செய்தது, யார வச்சு செய்தது, என்ன மாதிரி செய்தது வெளியால தெரியாது. அதான். ஆனா அது செயல்படுத்திய ஒரு நபர் அப்படிங்கிறது அன்னைக்கு கதாநாயகனா நீங்க தான் செயல்பட்டிருக்கீங்கன்னு தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி. 25 வருஷத்துக்கு பிறகு நான் இந்த உண்மையை ஏன் சொல்றேன் என்று சொன்னா இந்த உண்மையை சொல்றதனூடாக தமிழ் கட்சிகள் அனைத்தும் இந்த புலிகளை சாட்டி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிஞ்சிருக்கிற அனைவரும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள வந்து இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு எல்லா தமிழர்களும் ஒன்றிணைஞ்சு ஒரு பலமான சக்திய முன்னிக்கோணும் என்றதான் என்னுடைய கருத்து. என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், அடிக்கடி மன்மோகன் சிங் இந்திய பிரதமர் எல்லா இந்திய பிரதமரும் சொல்ற ஒரே ஒரு வசனம், எல்லா தமிழ் கட்சிகளும் உண்டாகுங்கோ, எல்லா தமிழ் கட்சிகளும் உண்டாகுங்கோ, எல்லாரும் ஒற்றுமையாக்க வழிகாட்டுங்கொண்டு அவர் மறைமுகமே என்ன சொன்னவர் என்று சொன்னா இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற ஒன்று எங்கென்ற உளவுத்துறை தான் உருவாக்கினது. நீங்க எல்லாரும் ஒன்றிணைங்கோ, நீங்க எல்லாரும் ஒரு கிடைக்குள்ள வாங்கோ, அப்பதான் நாங்கள் உங்களோட வேலை செய்யற சுகம் என்றுதான் அவர் சொன்னது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்தவர்களுக்கும் தெரியாது இது எப்படி உருவானது, ஏன் உருவானது, யாரால உருவாக்கப்பட்டது. அதான் அந்த செயல்பாடை இந்திய அரசு இந்திய உளவுத்துறையும் கொண்ட செயல்பாட்டை நீங்க தான் வந்து அதுக்கு வழிநடத்தி அதை வந்து இன்னைக்கு வந்து அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புங்கிறது ஒன்று உருவாகி அது வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது இன்னும் நீங்க நினைக்கிற மாற வருங்காலத்துல நினைக்கிற மாற நான் வந்து ஒரு என்னன்னு சொல்றேன், ஒரு இடையாளனத்தான் உண்மையில அந்த முட்டையை காவி சென்றதா நான் அந்த முட்டையை தந்தது இந்திய மத்திய உளவுத்துறை, அந்த முட்டையை அடகாத்தது வீரகேசரியின் பிரதம ஆசிரியர் நடராஜா. சரியா? அப்ப அந்த முட்டையை அந்த கருவை வந்து காவினதான் நான். அப்ப அந்த முட்டைக்கு செயல் வடிவம் கொடுத்தா 3 பேர் இருக்கணும். இந்திய மத்திய உளவுத்துறை, பூனப்படையின் பாதுகாப்புல அதை காவி கொண்டு வந்து நர்ராயாட்ட கொடுத்தது, நர்ராயா அதை வெளியால விட்டது. சரியா?
இதுல எல்லாருக்கும் டெலிபோன் அடிச்சு கதைச்சு அந்த வேலையை செய்து முடிச்சதா என்ன? இப்படி பலாயிரம் கதைகள் இருக்கு, வெளியால சொல்ல முடியாத கதைகள். இது மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வை வந்து இன்னைக்கு வந்து இந்த இதன் ஊடாக நம்மளோட யூத் தமிழின் ஊடாக நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இது. அதோடைய அந்த கருப்பொருளோட செயல்பாடு என்ன இருந்ததோ அதோட அந்த இது வந்து நம்ம வந்து அச்சீவ் ஆகணும், அது வந்து செயல்படுத்தணும் உலகம் முழுவதும். அது அடையணும்ன்றதான் என்னுடைய நோக்கம். அதான வடினாத்தான் நான் அந்த அகையனம் என்ற ஒரு எழுத்தை சொல்லி சொன்னேன். நான் என்னன்னு சொன்னா அதை மறைக்கணும்னா நீங்க கடைசி நேரம் என்ன வேட்டத்தினால உண்மையை சொல்றேன். இதுதான் உண்மையில எல்லா உளவுத்துறையும் இதை பார்க்கும். எல்லா உளவுத்துறையும் பார்த்து அவர்கள் தங்களோட கொள்கையில மாற்றத்தை ஏற்படுத்தணும். தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது வந்து தமிழ்நாடு ஒரு தனிநாட்டு கோரிக்கை இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது வந்து ஒரு புலிகளின் கட்சி இல்லை. அவர்கள் பாசிசவாதிகள் இல்லை. அது வந்து ஒரு தமிழ் தேசியம், தமிழ் மக்களின் அடையாளத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற ஒரு கொள்கை ரீதியான பிம்பம். அத வந்து ஒரு உளவுத்துறை தான் அந்த பிம்பத்தை உருவாக்கினது. அந்த உளவுத்துறையின் கரங்களை பலப்படுத்தி அந்த உளவுத்துறையின் சிந்தனை ஓட்டத்துக்கு செயல் வடிவம் கொடுத்து எல்லா கட்சிகளும் ஒன்றிணைஞ்சு தமிழ் மக்களின் ஒரு குடைக்கு கீழே முன்னோக்கி நகரணும் என்றதான் என்னுடைய ஆசை. அதுதான் தமிழ் மக்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பலமான அரசியல் அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தரும் என்றதும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களோட கருத்துக்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.